அமெரிக்காவின் பாதுகாப்பு இனி எங்களுக்கு தேவையே இல்லை. ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அதிர்ச்சி வைத்தியம். மத்திய கிழக்கு அரசியலில் பல தசாப்தங்களாக இருந்து வந்த அமெரிக்காவின் ஆதிக்கம் தற்போது ஆட்டம் காண தொடங்கியுள்ளது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் UAE அப்துல் காலிக் அப்துல்லா இனி தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு அமெரிக்காவின் உதவி தேவையில்லை என அதிரடியாக அறிவித்துள்ளார். இப்போது ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தற்காத்து கொள்ளும் திறன் தங்களுக்கு இருப்பதை அமீரகம் நிரூபித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இப்போது இராணுவ தளங்கள் இனி ஒரு சுமை. அமீரகத்தில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்கள் இப்போது பாதுகாப்பு அளிப்பதை விட அதிக ஆபத்தை விளைவிப்பதாக அந்த நாட்டு நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக துபாயில் உள்ள அல் மின்ஹாத் தளத்தை ஈரான் இலக்கு வைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்காவின் இருப்பால் தேவையில்லாமல் ஈரான் தங்களை தாக்குவதாக அமீரகம் உணர்கிறது. இனி அமெரிக்க வீரர்களுக்கு பதிலாக நவீன ஆயுதங்களை மட்டுமே பெற்றுக்கொள்ள அமீரகம் விரும்புகிறது. பெட்ரோ அதாவது டாலர் தசாப்தத்திற்கு முடிவு. பாதுகாப்பு மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ட்ரம்ப் அரசிற்கு அமீரகம் சவால் விடுத்துள்ளது. இப்போது ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் நடவடிக்கைகள் பொருளாதார மந்தநிலை உருவாக்குவதாக கருதும் அமீரகம் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு டாலருக்கு பதிலாக சீன நாணயமான யுவானை பயன்படுத்தப் போவதாக எச்சரித்துள்ளது. இப்போது இது நடைமுறைக்கு வந்தால் உலக சந்தையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு பெருமளவு வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது. அதாவது அமீரகம் தனது பாதுகாப்பிற்கு அமெரிக்கா இராணுவத்தின் உதவியை தேவையில்லை என தற்போது அறிவித்துள்ளது. அமெரிக்க இராணுவ தளங்கள் இருப்பதால் தேவையற்ற தாக்குதல்களுக்கு ஆளாவதாக அமீரகம் இப்போது கருதுகிறது. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் டாலருக்கு பதில் சீன யுவானை பயன்படுத்தப் போவதாக அமீரகம் அதிரடியாக தற்போது அறிவித்துள்ளது. இந்த அதிரடி முடிவு மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் செல்வாக்கை முற்றிலும் மாற்றியமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தென்படுகிறது தற்போது.